Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இந்த क्वेश्चन பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு 10th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மார்க் வந்து 100. சினானம்ஸ் ஆண்டனம்ஸ்க்குலாம் 1 மார்க் ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சினானம்ஸ் 3 இருக்கும். ஸோ சினானம்ஸ்க்கான ஆன்சர் கீ ஒன்று வேணால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆப்ஷன் பி அக்ரிமெண்ட்டு, செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, தேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. இது வந்து சினானம்ஸ். அடுத்து ஆண்டனம்ஸ் 4லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். ஸோ ஆண்டனம்ஸ் பார்க்கலாம். ஆண்டனம்ஸ் பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி இஸ் ஆல்சோ பார்ன் சிட்டினைஸ்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பிளாக். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5த்துக்கு ஆப்ஷன் சி ஸ்லோலி. 6த்துக்கு வந்து என்ன வரும்? ரிஜெக்ஷன் ஆப்ஷன் ஏ. 7த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஸோ 7த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. அடுத்து பாருங்கள் 8th 10th வந்து பார்க்கலாம். 8த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பீரியன்ஸ் ஆப்ஷன் டி. 9த்துக்கு ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆப்ஷன் டி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து 10த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, ரன் அவுட் ஆஃப். இதான் கரெக்டு. அடுத்து 11 பார்க்கலாம். 11 பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? 11க்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. 11த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. 12த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஆப்ஷன் டி. 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆட் இன்ஃபார்ம்டு. நெக்ஸ்ட்டு 14 பார்க்கலாம். 14க்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வென். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் நல்லா படிச்சுட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு போங்க. ஹூ இஸ் அரெஸ்ட் ஸ்மித்? வாட் ஆர் த சார்ஜஸ் அகெயின்ஸ்ட் ஹிம்? ஸோ அதே மாதிரி கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயம் ரிலேட்டான கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கிராமர் பார்ட்டு, ரோட் மேப்பு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யங் சீகல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே லைவ்ஸ் டெக்னாலஜி, ஹேமலின் ஸ்கூல் ரொம்ப முக்கியம். ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பிக்சர் காம்படன்சி, இந்த பிக்சர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெமரி போயம் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெவலப்பிங் ஹிண்ட் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சினானம்ஸு, ஆண்டனம்ஸு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கீ ஆன்சர் இருக்குது. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பர் ப்ளஸ் கீ ஆன்சர் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. லெட்டர் ரைட்டிங்லாம் எப்படி எழுதுனா மார்க்கு, ஸோ எந்த பேட்டர்னில் எழுதணும்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணுறது வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். மாணக்கராசிரியர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.